கடவுளுக்கு நன்றி கூறி முகமலர்ச்சியோடு நேர்மறை எண்ணங்களோடு இந்த நாளை தொடங்க முயற்சி எடுப்பாம். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை சிறப்பாக இந்த திங்கட்கிழமை வேளையில கொடுத்திருக்கிற இன்றைய உன்னதமான மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள் 23 27 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு மறைநூல் அறிஞர்களை பார்த்து அவர் பல்வேறு காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு போதித்து முடித்தவுடன் அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களும் மூப்ப தலைவர்களும் அவரை அணுகி கேட்கிறார்கள், எங்கிருந்து இந்த அதிகாரம் உங்களுக்கு வந்தது? இந்த அதிகாரம் கொடுத்தது யார்? இப்படி போதிக்கிறீரே, புதுமைகள் செய்கிறீரே, இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இயேசு அவர்களுடைய சூழ்ச்சியான கேள்வியை உணர்கிறார். அவங்க யதார்த்தமா கேட்கல, இதுக்கு பின்னாடி ஒரு ஒச்சிக்கிட்டு தான் அந்த கேள்வியை கேட்கிறாங்க. இதை உணர்ந்த இயேசு மீண்டுமாக அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்தாரே, அந்த அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? விண்ணிலிருந்து வந்ததா, மண்ணிலிருந்து வந்ததா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மூப்பர்களும் யோசிக்கிறாங்க, மறைநூல் அறிஞர்களும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை விண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா நாங்க ஏன் அவருடைய பேச்சை கேட்கலன்னு ஒரு கேட்பாரு. ஒருவேளை மண்ணிலிருந்து வந்ததுன்னு சொன்னாக்கா எல்லா மக்களையும் ஏன் நீ மதிக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் மதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் சொல்றாங்க, எங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு அவர்கள் பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கும் தெரியாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, சூழ்ச்சியா ஒரு கேள்வி கேட்குறாங்க, வெறு கிளவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை இயேசு இந்த இடத்துல அங்கே பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு கொடுக்கிற சிந்தனை என்ன என்று பார்க்கிற பொழுது, உண்மையை ஏற்றும் தாழ்ச்சி இல்லாதவர்கள் இருளிலே வாழ்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, உண்மை ஏற்றுக்கிட்டாங்க, புரியுது, ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு தாழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் இருளிலே தான் வாழ்கிறார்கள், அவர்கள் வெளிச்சத்திற்கு வருவது கிடையாது என்ற ஒரு கருத்தை இயேசு முன்வைக்கிறார். அந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் சரி, மூப்பர்களுக்கும் சரி தெரியும், உண்மை தெரியும், ஆனா அவங்க கிட்ட ஒரு தாழ்ச்சி இல்லை. என்ன தாழ்ச்சி? இவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்ச்சி இல்லை. எப்படி இவரை நாங்க ஏற்றுக்கிறது? தச்சருடைய மகன் தானே, இவர் எப்படி இவ்வளவு புதுமையெல்லாம் செய்ய முடியும்? எங்களால் மட்டும்தானே செய்ய முடியும். அந்த ஒரு தாழ்ச்சி இல்லாததுனால, அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால, திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்கள் வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருந்ததாக இந்த நற்செய்தி சொல்லுகிறது.